அந்த படத்துல இருக்க நெகட்டிவ் பேசுறதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அந்த படத்துல இருக்க பாசிட்டிவ் பேசுறதுக்கு ஆள் கம்மியா இருக்காங்க. அதுதான். இதுதான் பிரச்சனை அந்த படத்துல. எனக்கு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இது ஓடிடில வரும்போது அந்த மிக்ஸ்ட் ரிவ்யூ இருக்காதுன்னு எனக்கு தோணுது. when it comes to தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி அந்த படத்தை பத்தின ஒப்பீனியன் சொல்றவங்க தான் அந்த படத்தை பத்தி பேசுறாங்க. ஸோ ஸ்டில் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கும் போது அந்த படத்தையும் அந்த கண்டென்ட்டையும் யாருனாலும் டெமாலிஷ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீ தேட்டரில் பார்த்தியா படத்தை? பார்த்துட்டேன். அதனால உனக்கு என்ன தோணுச்சு? எனக்கு பிடிச்சிருக்குண்ணா. அதை பார்க்குறவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வேற ஒன்றா மாறிடுது இல்லை. அதில் இருக்க பாசிட்டிவை பேசுறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க வந்து அப்ரண்ட்டாக வந்து சொல்ல மாட்டுறாங்க. இப்போ இப்படி ஒன்று இருக்குல்ல, ரொம்ப பெரிய ஆட்கள் வந்து அதை பற்றி இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்களா? அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ நான் கேஷுவலாக கேட்டோன்னே நீ சொல்லிட்டேன் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி படம் பார்க்குறவங்க போய் சொல்லணும்.